ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காக்னேட்டிவ் எட்ஜ் பாயிண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூனிட் நம்பர் 7ல் வரக்கூடிய ஆர்கல் டயக்ராம். இந்த ஆர்கல் டயக்ராமை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆர்கல் டயக்ராம் அப்படிங்கிறது எதுக்காக வரக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டி ஆர்பிட்டால் ஆர் எஃப் ஆர்பிட்டால் இதனுடைய ஸ்ப்ளிட்டிங் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கல் டயக்ராம். இந்த ஆர்கல் டயக்ராமில் வரக்கூடிய வேரியஸ் எனர்ஜி சிஸ்டம், சரிங்களா, வேரியஸ் எனர்ஜி சிஸ்டம் சொல்லக்கூடிய D1 D2 D3 அது மாதிரி வரக்கூடிய எல்லா ஆர்பிட்டாலுக்கும், அதாவது சிஸ்டத்துக்கு, அதனுடைய டிஎன் சிஸ்டத்துக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்கல் டயக்ராமை பேஸ் பண்ணி அதனுடைய ஸ்ப்ளிட்டிங் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆர்கல் டயக்ராம். இந்த ஆர்கல் டயக்ராமில் சரிங்களா, ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது எதை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஎன் சிஸ்டம். இந்த டிஎன் சிஸ்டத்தை வேரியஸ் லெவல், சரிங்களா, வேரியஸ் எனர்ஜி லெவல்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது, அதாவது டிஎன் சிஸ்டத்தை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது தான் எதுனா இந்த ஆர்கல் டயக்ராம். D1 D2 D3 அந்த மாதிரி வரக்கூடிய, அதில் எக்ஸப்ஷனாக D5 அண்டு D10க்கு வந்து இதால் பர்டிகுலராக அந்த D5க்கு வந்து இதால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதுக்கான என்ன ரீசன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்கல் டயக்ராம், சரிங்களா, ஆர்கல் டயக்ராம் ஒன்லி யூஸ்டு ஃபார் ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் சொல்லக்கூடிய வீக் ஃபீல்டு லிகண்ட். சரிங்களா? வீக் ஃபீல்டு, இந்த ஹைஸ்பின் காம்ப்ளெக்ஸ்ன்றது ஒரு வீக் ஃபீல்டு லிகண்ட். அதுக்கு மட்டும்தான் இதில் வந்து என்ன பண்ண முடியும்னா நம்ம அப்ளிகபிள் பண்ண முடியும். இதே லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்க்கு இந்த ஆர்கல் டயக்ராம் நம்மளால் என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. ஒன்லி யூஸ்டு ஃபார் த ஹைஸ்பின் காம்ப்ளெக்ஸ். சரிங்களா? அப்போது இதில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய ஸ்ப்ளிட்டிங். சரிங்களா? இதுக்கெலாம் இதனுடைய ஸ்ப்ளிட்டிங் கண்டுபிடிக்கும் பார்த்தீங்கன்னா, டி ஆர்பிட்டால் ஸ்ப்ளிட்டிங்கை நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். டி ஆர்பிட்டால் ஸ்ப்ளிட்டிங் அண்டு எஃப் ஆர்பிட்டால் ஸ்ப்ளிட்டிங். எஃப் ஆர்பிட்டால் ஸ்ப்ளிட்டிங்கை இந்த ஆர்கல் டயக்ராம் மூலிமா நம்மளால் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதனுடைய டி ஆர்பிட்டாலுடைய ஸ்ப்ளிட்டிங் எப்படி இருக்கும், எஃப் ஆர்பிட்டாலுடைய ஸ்ப்ளிட்டிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் அந்த எனர்ஜி லெவல்ஸை பேஸ் பண்ணி அதனுடைய ஸ்ப்ளிட்டிங்கை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் இது ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இதனுடைய அதாவது அந்த ஸ்ப்ளிட்டிங் எதில், இந்த யூவி விசிபிள் ஸ்பெக்ட்ரத்தில் வரக்கூடியது. யூவி விசிபிள் ஸ்பெக்ட்ரமில் நம்ம பார்க்கக்கூடிய அந்த நம்பர் ஆஃப் ஸ்ப்ளிட்டிங் எவ்வளோ அப்படிங்கிறத இந்த ஆர்கல் டயக்ராம் மூலிமா நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த ஆர்கல் டயக்ராம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது கொடுத்துருக்கக்கூடிய அந்த எனர்ஜி லெவலுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் டி ஆர்பிட்டால் இருக்கும், இல்லை எஃப் ஆர்பிட்டால், D1 சிஸ்டம் ஆர் எஃப் சிஸ்டத்துக்கு அதனுடைய ஸ்ப்ளிட்டிங் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது தான் இந்த ஆர்கல் டயக்ராம். அடுத்தது இதில் முக்கியமாக அடுத்து பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று எலக்ட்ரான் ப்ரொமோஷன்னா என்ன, எலக்ட்ரான் ப்ரொமோஷன் அப்படின்னா என்ன, ரெண்டாவது ஹோல் இன்வெர்ஷன் அப்படின்னா என்ன, ஹோல் இன்வெர்ஷன். இந்த ரெண்டு கான்செப்டும் இதில் முக்கியமான வரக்கூடிய ரெண்டு கான்செப்ட். ஒன்று எலக்ட்ரான் ப்ரொமோஷன், ஃபஸ்ட் வரக்கூடியது எலக்ட்ரான் ப்ரொமோஷன், செகண்ட் ஒன் ஹோல் இன்வெர்ஷன். இந்த எலக்ட்ரான் ப்ரொமோஷன் எங்கெங்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, T2G ஆர்பிட்டால் சேமாக இருக்கும்போது வரக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரான் ப்ரொமோஷன் சொல்லக்கூடியது. T2G ஆர்பிட்டால் ரெண்டு எப்போ சேமையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்துக்கூடியது எல்லாமே ஹைஸ்பின் காம்ப்ளெக்ஸ். அப்போ ஹைஸ்பின் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா அந்த T2G ஈஜில் எலக்ட்ரான் ஃபில் பண்ணும்போது நம்ம முதல்ல ஒவ்வொரு எலக்ட்ரானாக ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண முடியும், நம்ம பேர் பண்ண முடியும். ஸோ எலக்ட்ரானை ஃபில் பண்ணும்போது இந்த ஹைஸ்பின் காம்ப்ளெக்ஸாக இருக்கும்போது T2Gயில் ஒரு எலக்ட்ரான் உன்சில் உள்படி ஒவ்வொரு எலக்ட்ரானை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், அதை பேர் பண்ணணும். ஸோ 2 T2G ஆர்பிட்டால் சேமாக இருக்கணும். 1 2 எம்டியாக இருக்கலாம், இல்லைனா ரெண்டுத்துலையுமே ஒவ்வொரு எலக்ட்ரான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம். அப்போ 2 T2G ஆர்பிட்டால் சேமாக இருக்கும்போது நமக்கு என்ன ப்ரொமோஷன் கிடைக்குதுன்னா இந்த
எலக்ட்ரான் ப்ரொமோஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்குது. இந்த எலக்ட்ரான் ப்ரொமோஷன் எதை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியதுன்னா அது என்ன ஃபீல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆக்டாஹெட்ரல் ஃபீல்டு. இது இந்த எலக்ட்ரான் ப்ரொமோஷன் அப்படிங்கிறது எந்த ஃபீல்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டாஹெட்ரல் ஃபீல்டு. அப்போ எது இதெல்லாம் இந்த எலக்ட்ரான் ப்ரொமோஷனை எந்தெந்த லெவல் எனர்ஜி லெவல்ஸ் எல்லாமே இந்த எலக்ட்ரான் ப்ரொமோஷனில் இன்வால்வ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா D1 சரிங்களா. அப்போ D1 அப்படிங்கும்போது சரிங்களா D1 அப்படிங்கும்போது ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்கும். இந்த 2 ஆர்பிட்டாலும் சேம். ஸோ 2T2G ஆர்பிட்டால் சேம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து D6 D1 D6 அடுத்து பார்த்தீங்கன்னா D3 அடுத்தது D1 D6 D2 D7 இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த T2Gயில் வரக்கூடிய எலக்ட்ரான் ப்ரொமோஷனை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது. எதெல்லாம் D1 D2 D6 அண்டு D7 இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 2 T2G ஆர்பிட்டால் எல்லாமே சேமாக இருக்கும். அடுத்தது ஹோல் இன்வர்ஷன். ஹோல் இன்வர்ஷன் எதுனா ஆப்போசிட் ஆஃப் ஆக்டாஹெட்ரல் ஃபீல்டு. ஆப்போசிட் ஆஃப் ஆக்டாஹெட்ரல் ஃபீல்டு அதாவது ஆப்போசிட் ஆஃப் ஆக்டாஹெட்ரல் ஃபீல்டு அப்படிங்கிறது இந்த எலக்ட்ரான் ப்ரொமோஷனுக்கு இந்த ஹோல் இன்வர்ஷன் அப்படிங்கிறது ஆப்போசிட். இது ஆக்டாஹெட்ரல் ஃபீல்டில் ஸ்ப்ளிட் ஆகுது அப்படின்னு சொன்னால் இந்த ஹோல் இன்வர்ஷன் அப்படிங்கிறது எங்கே ஸ்ப்ளிட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே ஸ்ப்ளிட் ஆகும் அதனுடைய டெட்ராஹெட்ரல் ஃபீல்டில் ஸ்ப்ளிட் ஆகும். அப்போ ஹோல் இன்வர்ஷன் அப்படிங்கிறது 1 or 2 எலக்ட்ரான் 1 or 2 எலக்ட்ரான் less in half filled or fully filled orbital. Half filled or fully filled orbital. சரிங்களா. இதுதான் என்னது இந்த ஹோல் இன்வர்ஷன். அப்போ ஹோல் இன்வர்ஷன் அப்படிங்கிறது இங்கே என்ன சொல்லியிருப்போம் அதனுடைய half filled or fully filled ஆர்பிட்டாலில் ஒரு எலக்ட்ரான் ஆர் 1 or 2 எலக்ட்ரான் கம்மியாக இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம D3 எடுத்துக்கிறோம். இதுக்கு இந்த ஹோல் இன்வர்ஷனுக்கு D3 அப்படிங்கிறது அதனுடைய ஆஃப் ஃபீல்டு கான்ஃபிகரேஷன்லேருந்து 2 எலக்ட்ரான் கம்மியாக இருக்குது. ஸோ இதை எதை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது இந்த ஹோல் இன்வர்ஷனை கொடுக்கக்கூடியது D3. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா D8 இது ஃபுல்லி ஃபீல்டு கான்ஃபிகரேஷன்லேருந்து 2 எலக்ட்ரான் கம்மியாக இருக்குது. எது இந்த D3 அண்டு D8. அடுத்து பார்த்தீங்கன்னா D4. D4 அப்படிங்கிறது ஆஃப் ஃபீல்டு கான்ஃபிகரேஷன்லேருந்து 1 எலக்ட்ரான் கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா D9 ஃபுல்லி ஃபீல்டு ஆர்பிட்டாலிருந்து 1 எலக்ட்ரான் கம்மியாக இருக்குது. நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 or 2 எலக்ட்ரான் லெஸ் இன் ஆஃப் ஃபீல்டு ஆர் ஃபுல்லி ஃபீல்டு ஆர்பிட்டால். திஸ் இஸ் கால்டு த ஹோல் இன்வர்ஷன். அப்போ 1 எலக்ட்ரான் கம்மியாக இருக்கலாம் இல்லைனா 2 எலக்ட்ரான் கம்மியாக இருக்கலாம். எப்போ அதனுடைய ஆஃப் ஃபீல்டு கான்ஃபிகரேஷன் அண்டு ஃபுல்லி ஃபீல்டு கான்ஃபிகரேஷன்லேருந்து 1 எலக்ட்ரான் இல்லைனா 2 எலக்ட்ரான் கம்மியாக இருந்தால் அது என்ன சொல்கிறோம் இந்த ஹோல் இன்வர்ஷன். அப்போ ஹோல் இன்வர்ஷன் எதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாமே ஹோல் இன்வர்ஷனில் வரக்கூடியது. இதெல்லாமே என்னது ஹோல் இன்வர்ஷன் D3 D8 அண்டு D4 D9. அதில் எலக்ட்ரான் ப்ரொமோஷன் அப்படிங்கிறது இது இல்லாத இருக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே D3 இருக்குது, இங்கே ரிமைனிங் இருக்கக்கூடிய D1 D2 வந்துருச்சு. அதே மாதிரி D8ல் இங்கே D6 D7 இருக்குது, D4 D9. அப்போ அதில் இல்லாத எல்லாமே இதில் இருக்கும். அப்போது எலக்ட்ரான் ப்ரொமோஷன் அப்படிங்கிறது 2T2G ஆர்பிட்டால் சேமாக இருந்தால் அது என்னது எலக்ட்ரான் ப்ரொமோஷன். எலக்ட்ரான் ப்ரொமோஷன் நடக்கக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோல் இன்வர்ஷன் அப்படிங்கிறது 1 or 2 எலக்ட்ரான் லெஸ் இன் ஆஃப் ஃபீல்டு ஆர் ஃபுல்லி ஃபீல்டு ஆர்பிட்டால். அதனுடைய ஆஃப் ஃபீல்டு அண்ட் ஃபுல்லி ஃபீல்டு ஆர்பிட்டால் இருந்து 1 எலக்ட்ரான் இல்லைனா 2 எலக்ட்ரான் கம்மியாக இருந்தால் அது ஹோல் இன்வர்ஷன். இதில் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இந்த எலக்ட்ரான் ப்ரொமோஷன் அப்படிங்கிறது ஆக்டாஹெட்ரல் ஃபீல்டு, இந்த ஹோல் இன்வர்ஷன் அப்படிங்கிறது ஆப்போசிட் ஆஃப் ஆக்டாஹெட்ரல் ஃபீல்டு அதாவது டெட்ராஹெட்ரல் அப்படின்னு சொல்லக்கூடிய. அதாவது எலக்ட்ரான் ப்ரொமோஷன் ஆக்டாஹெட்ரலில் இருந்தால் ஹோல் இன்வர்ஷன் டெட்ராஹெட்ரல் இருக்கும். எலக்ட்ரான் ப்ரொமோஷன் டெட்ராஹெட்ரல் இருந்தால் ஹோல் இன்வர்ஷன் ஆக்டாஹெட்ரல் இருக்கும். அதுதான் எலக்ட்ரான் ப்ரொமோஷனுக்கு இது நேர் ஆப்போசிட்னு அர்த்தம். சரிங்களா. இதுதான் இந்த ஆர்கல் டயக்ராம் வரக்கூடிய ஒரு ஸ்மாலர் இன்ட்ரோடக்ஷன். இது தெரிஞ்சால் இந்த ஆர்கல் டயக்ராமை நம்மளால் ஈஸியாக அதனுடைய ஸ்ப்ளிட்டிங் டி ஆர்பிட்டால் ஸ்ப்ளிட்டிங்காக இருந்தாலும் சரி இல்லை எஃப் ஆர்பிட்டால் ஸ்ப்ளிட்டிங்காக இருந்தாலும் நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இந்த எலக்ட்ரான் ப்ரொமோஷன் அண்டு ஹோல் இன்வர்ஷன். இன்னொரு டைம் சொல்கிறேன், எலக்ட்ரான் ப்ரொமோஷன் அப்படிங்கிறது T2G ஆர்பிட்டால் 2T2G ஆர்பிட்டால் சேமாக இருந்தால் அது எலக்ட்ரான் ப்ரொமோஷன். 1 or 2 எலக்ட்ரான் லெஸ் இன் ஆஃப் ஃபீல்டு ஆர் ஃபுல்லி ஃபீல்டு ஆர்பிட்டால் அப்படி இருந்தால் அது ஹோல் இன்வர்ஷன். இந்த ஹோல் இன்வர்ஷன் எலக்ட்ரான் ப்ரொமோஷனாக ஒன்றுக்கு ஒன்று நேர் ஆப்போசிட். எப்படி இருக்கும்
ஹோல் இன்வெர்ஷன் வந்து ஆக்டாய்டில் இருந்தால் அது டெட்ராய்டில் இருக்கும், இது டெட்ராய்டில் இருந்தால் அது ஆக்டாய்டில் இருக்கும். ரெண்டுமே ஆப்போசிட் இருக்கக்கூடியது. இதை சொல்லக்கூடியது தான். அப்போது இந்த ஆர்கல் டயக்ராமில் எதில் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய ஹைஸ்பின் காம்ப்ளெக்ஸுக்கு வரக்கூடிய அந்த வேரியஸ் லெவல்ஸ், அதனுடைய எனர்ஜி வேரியஸ் லெவல்ஸ் வந்து நம்மளால் ஈஸியாக அதனுடைய ஸ்பிளிட்டிங்கை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அடுத்தது அதில் வரக்கூடிய இம்பார்ட்டண்ட் அதனுடைய டயக்ராமை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அடுத்தது இந்த ஆர்கல் டயக்ராம் நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அதனுடைய கொடுத்துருக்கக்கூடிய எல் வேல்யூ, இந்த எல் வேல்யூவில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த எஃப் டேர்முக்கு அதனுடைய முள்ளிக்கன் சிம்பிள் என்ன, டி டேர்முக்கு அதனுடைய முள்ளிக்கன் சிம்பிள் என்ன, பி டேர்முக்கு அதனுடைய முள்ளிக்கல் சிம்பிள் என்ன, எஸ் டேர்முக்கு அதனுடைய முள்ளிக்கல் சிம்பிள், இந்த ஆக்டாய்டல் ஃபீல்டு அண்டு டெட்ராய்டல் ஃபீல்டு. இந்த ஆக்டாய்டல் ஃபீல்டுலையும் டெட்ராய்டல் ஃபீல்டுலையும் இதை கொடுத்துருக்கக்கூடிய அதனுடைய முள்ளிக்கன் சிம்பிளை பேஸ் பண்ணி தான் அதனுடைய ஸ்பிளிட்டிங், அதாவது T1லேருந்து T2Gக்கு போதா, இல்லை T1லேருந்து அதாவது T1Gலேருந்து இந்த பிக்கு T1G பிக்கு போதா, இல்லை T1G T2Gலேருந்து இதுக்கு போகுது. இந்த மாதிரி அதனுடைய ஸ்பிளிட்டிங்கை கண்டுபிடிக்கக்கூடியது அதனுடைய முள்ளிக்கன் சிம்பிள்னு சொல்லக்கூடிய அதனுடைய ஆக்டாய்டல் ஃபீல்டில், அதனுடைய டெட்ராய்டல் ஃபீல்டில். இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது டி ஆர்பிட்டால் எத்தனை ஸ்பிளிட்டிங் வந்து பாசிபிள் அப்படிங்கிறது அதனுடைய ஃபஸ்ட் பாயிண்ட். சரிங்களா? அப்போ அதனுடைய பாயிண்ட்ஸில் ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, இந்த டி ஆர்பிட்டால், சரிங்களா, டி ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய ஸ்பிளிட்டிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஸ்பிளிட்டிங் தான் இந்த டி ஆர்பிட்டாலில் பாசிபிள். இதில் டி ஆர்பிட்டாலில் ஒரே ஒரு ஸ்பிளிட்டிங் மட்டும்தான் பாசிபிள். அது T2G அண்ட் EG இருக்கலாம், இல்லைனா EGலேருந்து T2Gக்கு போகலாம். அது நமக்கு ஒன்லி ஒன் பாசிபிள், ஒரே ஒரு ஸ்பிளிட்டிங் மட்டும்தான் இந்த டி ஆர்பிட்டால், டி டேர்மில் நமக்கு பாசிபிள். செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஃப் ஆர்பிட்டாலில், சரி, அது எஃப் டேர்ம் இல்லைன்னா எஃப் ஆர்பிட்டால், அதனுடைய இதில் வந்து அதில் இருக்கக்கூடிய ஸ்பிளிட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்பிளிட்டிங், 3 ஸ்பிளிட்டிங் வந்து பாசிபிள் இன் எஃப் டேர்மில். எஃப் ஆர்பிட்டாலில் அதனுடைய ஸ்பிளிட்டிங் எத்தனை கேட்டாங்கன்னா 3, அதாவது 3 ஸ்பிளிட்டிங் தான் அதுக்கு பாசிபிள். டி ஆர்பிட்டாலுக்கு ஒரே ஒரு ஸ்பிளிட்டிங் தான் பாசிபிள். நெக்ஸ்ட் இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா D5, சரிங்களா, இந்த D5 வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஃபர்பிடன் ஸ்பிளிட்டிங். D5 அப்படிங்கிறது என்னது? ஃபர்பிடன் ஸ்பிளிட்டிங். ஃபர்பிடன் சொல்லலாம், ஸ்பிளிட்டிங் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது ஃபர்பிடன் டிரான்சிஷன் ஆர் ஃபர்பிடன் ஸ்பிளிட்டிங், ஃபர்பிடன் டிரான்சிஷன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த D5 ஏன் வந்து இந்த ஆர்கல் டயக்ராமில் ஸ்பிளிட்டிங்கில் இன்வால்வ் ஆகிறதில்ல, அதுக்கான ரீசன் என்னென்னு பார்க்கும்போது அதனுடைய என்னது ஸ்பின் அண்டு லெப்போர்ட்டி, ஸ்பின் செலெக்ஷன் ரூல் அண்டு லெப்போர்ட்டி செலெக்ஷன் ரூல் ரெண்டுமே என்னது? ஸ்பின்னும் அலவுட், ஃபர்பிடன் டிரான்சிஷன், ஸ்பின் ஃபர்பிடன் அண்டு லெப்போர்ட்டி ரெண்டுமே என்னது? ஃபர்பிடன். ஸ்பின்னும் ஃபர்பிடன், லெப்போர்ட்டியும் ஃபர்பிடன் டிரான்சிஷன். இதுதான் அதுக்கான ரீசன். ரெண்டுமே வந்து ஃபர்பிடனாக இருக்கிறதுனால, ஸோ இந்த D5 சிஸ்டம் இட் இஸ் கால்டு த டபுள்லி ஃபர்பிடன் டிரான்சிஷன். டபுள்லி ஃபர்பிடன் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் கால்டு த டபுள்லி ஃபர்பிடன். அதுக்கான இன்னொரு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த D5க்கு எதுக்கு? இந்த D5 உடைய எக்ஸ்டென்ஷன் கோஎஃபிஷியன்ட், இதனுடைய எக்ஸ்டென்ஷன் கோஎஃபிஷியன்ட், இதனுடைய எக்ஸ்டென்ஷன் கோஎஃபிஷியன்ட் இஸ் 1000 times, several 1000 times smaller than, several 1000 times smaller than single forbidden transition. Single forbidden transition. அதாவது சிங்கிள் ஃபர்பிடன் டிரான்சிஷன் அப்படிங்கிறது இது ஆல்ரெடி என்னது? ஃபர்பிடன் டிரான்சிஷன். ஏதாவது ஒரே ஒன்று மட்டும் ஃபர்பிடன் அப்படிங்க இருக்கும்போது அதனுடைய டிரான்சிஷன் வந்து இருக்கிறதே லோ. அதாவது ஃபர்பிடன் டிரான்சிஷன் அங்கே டிரான்சிஷன் நடக்கலன்னு அர்த்தம். இந்த D5 வந்து இதை விட எவ்வளோ கம்மியாக இருக்குது? several thousand times lower or smaller than single forbidden transition விட இதனுடைய எக்ஸ்டென்ஷன் கோஎஃபிஷியன்ட் வெரி 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 லோ. எவ்வளோ இருக்குது? 1000 times, several thousand times வந்து கம்மியாக இருக்கிறதுனால இந்த D5 சிஸ்டம் டஸ் நாட் இன்வால்வ் இன் த ஸ்பிளிட்டிங். இந்த ஸ்பிளிட்டிங்கில் இந்த D5 சிஸ்டம் இன்வால்வ் ஆகிறதுல அதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா, ஒன்று ஸ்பின் ஃபர்பிடன், ரெண்டாவது என்னென்னா லெப்போர்ட்டி ஃபர்பிடன். ஸோ இது எப்படி சொல்கிறோம்? டபுள்லி
ஃபர்பிடன். சரிங்களா? அதுக்கான இன்னொரு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய எக்ஸ்டென்ஷன் கோஎஃபிஷியன்ட் செவரல் தௌசண்ட் டைம்ஸ் ஸ்மாலர் தென் சிங்கிள் ஃபர்பிடன் டிரான்சிஷன். சிங்கிள் ஃபர்பிடன் டிரான்சிஷன் அப்படிங்கிறது ஆல்ரெடி அது ஃபர்பிடன் டிரான்சிஷன். அதை விட செவரல் தௌசண்ட் டைம் கம்மியாக இருக்கிறதுனால இந்த D5 வந்து ஸ்ப்ளிட்டிங்கில் இன்வால்வ் ஆகிறதில்ல. சரிங்களா? இப்போ இதை பொறுத்து தான் அதில் வரக்கூடிய ஒவ்வொன்றுமே அதனுடைய ஸ்ப்ளிட்டிங்கில் எப்படி இன்வால்வ் ஆகுது, அதனுடைய டிரான்சிஷனில் எப்படி இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த ஆர்கல் டயக்ராம் நம்ம வரக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த டி ஆர்பிட்டாலுடைய ஸ்ப்ளிட்டிங் அண்டு எஃப் ஆர்பிட்டாலுடைய எஃப் டேர்முடைய ஸ்ப்ளிட்டிங். இந்த டி டேர்முடைய ஸ்ப்ளிட்டிங் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இந்த டி டேர்முக்கு ஒரே ஒரு டிரான்சிஷன் மட்டும் தான் பாசிபிள். அதே மாதிரி இந்த எஃப் டேர்முக்குன்னு பார்க்கும்போது நமக்கு 3 டிரான்சிஷன் வந்து நமக்கு பாசிபிள். ஃபார் எக்ஸாம்பிள் அது ஆக்டாய்டல் ஃபீல்டில் இருக்கலாம், இல்லைனா டெட்ராய்டல் ஃபீல்டு, அந்த ஃபீல்டில் வேணால் இருக்கலாம். நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆக்டாய்டல் ஃபீல்டில் எடுத்துட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஸ்ப்ளிட்டிங் ஒரே ஒரு ஸ்ப்ளிட்டிங் மட்டும்தான். அது T2Gலேருந்து EGக்கு ஒரே ஒரு ஸ்ப்ளிட்டிங் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். இல்லைனா டெட்ராய்டல் ஃபீல்டில் எடுக்கும்போது நமக்கு இலேருந்து T2க்கு ஒரே ஒரு ஸ்ப்ளிட்டிங் மட்டும் தான் பாசிபிள். ஒன்று ஆக்டாய்டலாக இருக்கலாம், இல்லைனா டெட்ராய்டல் ஃபீல்டாக இருக்கலாம். எப்படி பார்த்தாலையும் நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரே ஒரு டிரான்சிஷன். எதுக்கு? இந்த டி டேர்முக்கு நமக்கு கிடைக்கக்கூடியது சிங்கிள் டிரான்சிஷன் ஒன்லி பாசிபிள். நெக்ஸ்ட் இந்த எஃப் டேர்முக்கு பார்க்கும்போது எஃப் டேர்மில் நமக்கு ஆல்ரெடி அதனுடைய முள்ளிக்கன் சிம்பிள் T1G, T2G, A2G. சரிங்களா? இதில் ஃபர்தர் என்ன வந்து பி ஆர்பிட்டாலும் நமக்கு அந்த பி டேர்மும் நமக்கு சேர்ந்து கிடைக்குது. இந்த பி டேர்ம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா T1P. இதில் எதுக்கு? டெட்ராய்டல் ஃபீல்டில். ஆக்டாய்டல் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா T1GP. இந்த ரூலுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் என்னென்னு பார்க்கலாம், இது வந்து ஸ்பின் கிராசிங் ஓவர் ரூல்னு சொல்லுவாங்க. ஸ்பின் கிராசிங் ரூல்னு சொல்லுவாங்க. இது நான் ஸ்பின்னிங் கிராசிங் ரூல். இது இங்கே வந்து கிராசிங் ஆகிறதில்ல, இங்கே கிராசிங் ஆகுது. அதை பற்றி நமக்கு டீட்டெயில்டாக தேவையில்லை. அப்போ இதில் நமக்கு கிடைக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த T1Gலேருந்து T2Gக்கு டிரான்சிஷன் நடக்கலாம். ஆர் T1Gலேருந்து இந்த T1GP பி டேர்முக்கு டிரான்சிஷன் நடக்கலாம். அடுத்து T1G A2G இந்த டிரான்சிஷன் நமக்கு நடக்கலாம். ஸோ அது ஆக்டாய்டல் ஃபீல்டாக இருந்தாலும் சரி, இல்லை டெட்ராய்டல் ஃபீல்டாக இருந்தாலும் சரி, நமக்கு டோட்டலாக எத்தனை டிரான்சிஷன் வந்து நமக்கு பாசிபிள் பார்த்தீங்கன்னா 3 டிரான்சிஷன் வந்து இந்த எஃப் டேர்முக்கு பாசிபிள். சரிங்களா? அதுக்கு முன்னாடி எதுக்கெல்லாம் என்னென்ன டேர்ம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ரலாக நமக்கு dn அண்டு d10 - n இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சேம் டேர்ம் தான் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் D1 அப்படின்னு இருக்குது. சரிங்களா? இதனுடைய டேர்ம் வந்து சேம் டேர்ம். ஃபார் எக்ஸாம்பிள் D1. இப்போ D1 அப்படிங்கிறது என்னது? இது n வந்து 1. ஸோ D10 - n. அப்போ 10லேருந்து 1 மைனஸ் பண்ணால் D9. சரிங்களா? இதுக்கு கிடைக்கக்கூடிய D1க்கும் D9க்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய டேர்ம் ரெண்டுக்குமே சேம் தான். அடுத்து நான் பார்க்கலாம். அடுத்தது D2 n-க்கு 2. அப்போ 10 - 2 எவ்வளோ? D8. சரிங்களா? அடுத்தது D3 10 - 3 D7. நெக்ஸ்ட்டு D4 10 - 4 D6. அப்போ டோட்டலாக நமக்கு கிடைக்கக்கூடிய எத்தனை டிரான்சிஷன் பார்த்தீங்கன்னா எத்தனை டேர்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 டேர்ம் தான் நமக்கு பாசிபிள். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே D, இது F, இதுவும் F, இதுவும் D. சரிங்களா? இந்த D1 அண்டு D9 உடைய டேர்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா D2, D8 உடைய டேர்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா F3, D3 அண்டு D7 அதனுடைய டேர்ம் பார்த்தீங்கன்னா F4, D4 அண்டு D6 உடைய டேர்ம் D5. இது என்னது? கொடுத்துருக்கக்கூடிய எனர்ஜி லெவல், அதாவது டிஎன் சிஸ்டத்துக்கு அதனுடைய டேர்ம். சரிங்களா? இதில் ஆல்ரெடி என்ன சொல்லியிருப்போம்? D5 வந்து என்ன சிஸ்டம்? ஃபர்பிடன். D5 சிஸ்டம் என்னது? ஃபர்பிடன். ஏன்னா ஃபர்பிடன் சொல்கிறதுனால என்ன சொல்லுவோம்? ஒன்று ஸ்பின் ஃபர்பிடன் அண்டு லெபோர்ட்டி ஃபர்பிடன். சரிங்களா? ஸோ இது வந்து ஸ்ப்ளிட்டிங்கில் இன்வால்வ் ஆகாது. இதுதான் என்னென்னா இதனுடைய டேர்ம். எதுக்கு? D1 அண்டு D9க்கான டேர்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா D2 அண்டு D8க்கான டேர்ம் F3, D3 அண்டு D7க்கான டேர்ம் F4, D4 அண்டு D6க்கான டேர்ம் D5. இந்த டேர்மை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அது எலக்ட்ரான் ப்ரொமோஷனில் இன்வால்வ் ஆகுதா, அது ஆக்டாய்டல் ஃபீல்டில் ஸ்ப்ளிட்டிங் ஆகுதா, இல்லை டெட்ராய்டல் ஃபீல்டில் ஸ்ப்ளிட்டிங் ஆகுதா, அது எலக்ட்ரான் ப்ரொமோஷன்னா என்ன, ஹோல் இன்வெர்ஷன்னா என்ன, அதை பேஸ் பண்ணி நமக்கு அந்த ஆர்கல் டயக்ராமில் அதனுடைய ஸ்ப்ளிட்டிங்கை நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். அடுத்தது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் மூலிமா அதனுடைய அந்த ஆர்கல் டயக்ராம் மூலிமா அதனுடைய ஸ்ப்ளிட்டிங்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம்.
நெக்ஸ்ட்டு இந்த ஆர்கல் டயக்ராமில் நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த டெட்ராஹெட்ரல் ஃபீல்ட் அண்டு ஆக்டாஹெட்ரல் ஃபீல்ட் இது வந்து நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய இந்த டி டேர்முடைய ஸ்ப்ளிட்டிங், அதாவது ஆர்கல் டயக்ராமுடைய ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி எஃப் டேர்முக்கு அதனுடைய ஆர்கல் டயக்ராமுடைய ஸ்ட்ரக்சர் இது காமனாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி எலக்ட்ரான் ப்ரொமோஷன் இருக்கும்போது எப்படி இருக்கும், ஹோல் இன்வெர்ஷன் இன்வால்வ் ஆகும்போது எந்தெந்த ஃபீல்டில் இது வந்து இன்வால்வ் ஆகும், அதாவது D1 சிஸ்டம் வந்து எந்தெந்த சிஸ்டத்தில் இன்வால்வ் ஆகும், அதே மாதிரி D2, D3, D4 அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிஸ்டமே அதனுடைய எது டெட்ராஹெட்ரல் ஃபீல்டில் இன்வால்வ் ஆகும், எது ஆக்டாஹெட்ரல் ஃபீல்டில் இன்வால்வ் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எதெல்லாம் டி டேர்ம் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். சரிங்களா? டி டேர்மில் வரக்கூடியது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், Dn அண்டு D10-n. அதில் D2 டேர்முக்கு வரக்கூடியதெல்லாம் என்னென்ன, அதே மாதிரி F3க்கு வரக்கூடியதில் என்ன, F4க்குலாம் வரக்கூடியது என்ன, D5க்கு வரக்கூடியதெல்லாம் என்னென்னு பார்த்தோம். இதில் டி டேர்ம் மட்டும் எது அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று D1, அது என்னது D1. அடுத்து பார்த்திங்கன்னா D6, அந்த முன்னாடி இதுக்கு முன்னாடி பார்த்த டயக்ராமில். அதே மாதிரி D4 அண்டு D9, D4 அண்டு D9 இந்த நாலுமே என்னது அதனுடைய டி டேர்ம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதனுடைய எஃப் டேர்ம், இதெல்லாம் அதனுடைய எஃப் டேர்ம் இன்னும் நம்ம பார்த்தது இதுக்கு முன்னாடி டயக்ராமில் D2 அண்டு D7, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா D3 அண்டு D8 இதெல்லாமே அதனுடைய எஃப் டேர்ம். அப்போது இந்த எனர்ஜி லெவல்ஸ் அதாவது எந்த சிஸ்டத்துக்கு வரும்போது D2 சிஸ்டமாக இருந்தால் நமக்கு இங்கே வரணும், இதெல்லாமே எஃப் டேர்ம் இந்த டயக்ராமுக்கு வரணும். D1, D6, D4, D9 இருந்தால் இதெல்லாமே எங்கே வரணும், இந்த டி டேர்முக்கு வரணும். சரிங்களா? இதை நம்ம முதல்ல கிளியராக தெரிஞ்சுக்கணும். அப்போ எதெல்லாம் டி டேர்ம் பார்க்கும்போது D1, D6, D4, D9, எதெல்லாம் எஃப் டேர்ம்னு பார்க்கும்போது D2, D7, D3, D8 இந்த நாளும் எஃப் டேர்மில் வரக்கூடிய ஸ்ப்ளிட்டிங், அதாவது 3 ஸ்ப்ளிட்டிங் இன்வால்வ் ஆகக்கூடியதில் வரணும். இது சிங்கிள் ஸ்ப்ளிட்டிங்கில் வரக்கூடியதில் வரணும். இது கொடுத்துருக்கக்கூடிய டி டேர்மில் எதெல்லாம் எலக்ட்ரான் ப்ரொமோஷன் ஆர் நார்மல் எலக்ட்ரான் டிரான்சிஷன், எதெல்லாம் ஹோல் இன்வர்ஷன் ஆர் ஹோல் ஃபார்மலிசம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. ஆல்ரெடி என்ன சொல்லியிருப்போம், எலக்ட்ரான் ப்ரொமோஷன் ஆர் இது வந்து நார்மல் ப்ரொமோஷன் அப்படி சொல்லலாம். செகண்ட் ஒன்று என்னது ஹோல் இன்வர்ஷன் ஆர் ஹோல் ஃபார்மலிசம். ரெண்டுத்தில் எப்படி வேணும்னு சொல்லலாம். எதெல்லாம் இந்த ஃபீல்டில், அதாவது டி டேர்மில் வரக்கூடியது எல்லாமே எதெல்லாமே வந்து நார்மல், இந்த எஃப்பில் வரக்கூடியது எதெல்லாம் இந்த ஹோல் இன்வர்ஷனில் இன்வால்வ் ஆகக்கூடியது அப்படின்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ இதில் ரெண்டுமே தனித்தனியாக சேர்ந்து பார்த்துடலாம். சரிங்களா? இந்த ரெண்டுத்துலையுமே சேர்ந்து வரக்கூடியது இந்த டி டேர்மில், எதில் இந்த டி டேர்மில் வரக்கூடியதில் எது நார்மல் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல அதனுடைய ஹோல் இன்வர்ஷனை பார்த்துடலாம். ஹோல் இன்வர்ஷன் அப்படிங்கிறது 1 or 2 எலக்ட்ரான் லெஸ் தென் ஆஃப் ஃபில்டு ஆர் கம்ப்ளீட்லி ஃபில்டு ஆர் ஃபுல்லி ஃபில்டு ஆர் ஆஃப் ஃபில்டிலிருந்து ஒரு எலக்ட்ரான் கம்மியாக இருக்கலாம், இல்லைனா 2 எலக்ட்ரான் கம்மியாக இருந்தால் அது ஹோல் இன்வர்ஷன் ஃபார்மலிசம் சொல்லக்கூடிய. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இதெல்லாம் D4, அதாவது ஆஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷனை விட 1 கம்மியாக இருக்குது. அதே மாதிரி D9 ஃபுல்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷனை விட 1 கம்மியாக இருக்குது. ஸோ இந்த D4 அண்டு D9 இது எதுக்கு கண்டோம், இந்த டி இதில் வரக்கூடியது எது ஹோல் ஃபார்முலேஷத்தில் வரக்கூடியது, நார்மலில் வரக்கூடியது D1 அண்டு D6. அப்போது D1 அண்டு D6 அப்படிங்கிறது என்னது ஆக்டாஹெட்ரல் ஃபீல்டு இதில் இந்த டி சிஸ்டத்தில். அப்போ D4 அண்டு D9 இதுக்கு ஆப்போசிட். ஸோ இது என்னது டெட்ராஹெட்ரல் ஃபீல்டு. கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு டேர்முக்கும் எதெல்லாம் நார்மல் ஃபார்மலிசம் ஆர் ஹோல் இன்வர்ஷன், இந்த டோட்டலாக ஆல்ரெடி இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியும், இது ஜென்ரலாக வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ இந்த கான்செப்ட்லேருந்து எலக்ட்ரான் ப்ரொமோஷனில் எது, ஹோல் இன்வர்ஷனில் எது அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல டி டேர்முக்கு பார்க்குறோம். டி டேர்மில் ஹோல் இன்வர்ஷன் அப்படிங்கிறது என்னது, இது ஹோல் இன்வர்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது. இது என்னது ஹோல் இன்வர்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது. இது நார்மல் ப்ரொமோஷன். சரிங்களா? அப்போது 1 or 2 எலக்ட்ரான் லெஸ் தென் 1 எலக்ட்ரான் ஆர் 2 எலக்ட்ரான் லெஸ் தென் ஆஃப் ஃபில்டு ஆர் ஃபுல்லி ஃபில்டு ஆர்பிட்டால். அப்போ ஆஃப் ஃபில்டு ஃபுல்லி ஃபில்டு ஆர்பிட்டால் இருந்து 1 எலக்ட்ரான் கம்மியாக இருக்கலாம், இல்லைனா 2 எலக்ட்ரான் கம்மியாக இருந்தால் அது ஹோல் ஃபார்மலிசம் ஆர் ஹோல் இன்வர்ஷன் சொல்லக்கூடியது. அப்போ D5லேருந்து 1 எலக்ட்ரான் கம்மியாக இருக்குது,
இது D10லேருந்து ஒரு எலக்ட்ரான் கம்மியாக இருக்குது. ஸோ இது ஹோல் ஃபார்மலிசத்தை மேக் பண்ணக்கூடியது. அதே மாதிரி D1 D6 அப்படிங்கிறது நார்மல் ஃபார்மலிசம் ஆர் எலக்ட்ரான் ப்ரொமோஷன். நமக்கு என்ன சொல்லியிருப்போம், ஆக்டாய்டல் ஃபீல்டு. இதை நம்ம ஜென்ரலாக எப்படி எழுதிக்கலாம்னா T2G ஆர் T2 EGR, இங்கே EGRE, இங்கே T2G ஆர் T2. சரிங்களா? அப்போ இந்த ஃபீல்டு நமக்கு ஜென்ரலாக இது முன்ன பார்த்தது நம்ம ஜென்ரலாக பார்க்கக்கூடியது. இப்போ நம்ம காமனாக ஒவ்வொன்றுத்துக்கு என்னென்னு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இந்த D டேர்மில் D1 அண்ட் D6 அப்படிங்கிறது என்னது, ஆக்டாய்டல் ஃபீல்டு. சரிங்களா? அப்போ இங்கே ஆக்டாய்டலில் இந்த சைடில் இது என்னது, T2G EG அப்படிங்கிறது ஆக்டாய்டல். T2G EG அப்படிங்கிறது ஆக்டாய்டல். இந்த ஆக்டாய்டல் எது வருது, D1 அண்டு D6. சரிங்களா? இந்த சைடு வரக்கூடியது. அப்போது கொடுத்துருக்கக்கூடிய கான்ஃபிகரேஷன் D1 சிஸ்டமாக இருக்குது ஆர் D6 சிஸ்டமாக இருக்குது அப்படின்னா அது என்னது, ஆக்டாய்டல். ஆக்டாய்டல் வரும்போது எங்கே வரணும், T2G அண்ட் EG. சரிங்களா? அப்போது இது இந்த சைடு வந்து எப்படி இருக்கணும், ஹோல் ஃபார்மலிசேஷன் சொல்லக்கூடியது. அப்போ டெட்ராய்டல் என்னவா கண்டிப்பாக இருக்கணும், D4 அண்டு D9. D4 அண்டு D9 இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இதுதான் நமக்கு மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது. இது அந்த ரைட் ஹேண்ட் சைடில். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு வாங்க. சரிங்களா? அப்போது இதனுடைய இன்வர்ஷன் தானே. அப்போது இந்த பக்கம் ஆக்டாய்டல் என்னவாக இருக்கணும், டெட்ராய்டல் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த பக்கம் ஆக்டாய்டல் அப்படிங்கிறது அதனுடைய இன்வர்ஷன். அப்போ D4 D9 வந்து இங்கே ஆக்டாய்டல், D1 D6 அப்படிங்கிறது இதனுடைய டெட்ராய்டல். இது எந்த லெஃப்ட் சைடுக்கு. சரிங்களா? கொடுத்துருக்கக்கூடியது இப்போ இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த இப்போது இதில் D4 அண்ட் D9 சிஸ்டம் வந்தால் என்ன வரணும், டெட்ராய்டல் வரணும். அப்போ இந்த கொடுத்துருக்கக்கூடிய டயக்ராமை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணோம், இது ஆக்டாய்டல் ஃபீல்டாக இருக்கும்போது இங்கே டெட்ராய்டல், இது டெட்ராய்டலாக இருக்கும்போது ஆக்டாய்டல். அப்போ அதனுடைய கான்ஃபிகரேஷன் டோட்டல் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகுது. சரிங்களா? இது எதுக்கு, D டேர்முக்கு. இதை மட்டும் தான் நம்ம கிளியராக தெரிஞ்சுட்டா இந்த ஆர்கல் டயக்ராம் ரொம்ப ரொம்ப ஈஸி. சரிங்களா? அடுத்து F டேர்முக்கு. F டேர்மில் அதே மாதிரி முதல்ல ஹோல் ஃபார்மலிசம் அது என்னென்னு பார்க்கலாம். அடுத்தது நார்மலாக வரக்கூடியது இது இதெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? அப்போது நார்மல் எது இதில் F டேர்ம், D2 D7 D3 அண்டு D8. அப்போ ஹோல் ஃபார்மலிசத்தில் 1 or 2 எலக்ட்ரான் லெஸ் தென் ஆஃப் ஃபில்டு ஆர் ஃபுல்லி ஃபில்டு. இது 2 எலக்ட்ரான் கம்மியாக இருக்குது, இதுவும் 2 எலக்ட்ரான் கம்மியாக இருக்குது. ஸோ D3, D8 இந்த ரெண்டு என்னது F டேர்மில் வரக்கூடிய ஹோல் இன்வர்ஷன். நார்மல் ரிமைனிங் இருக்கக்கூடியது என்னது D2 D7 D2 D7. அப்போது இது ஆக்டாய்டல் அப்படின்னு சொன்னால் இது என்னது டெட்ராய்டல், இது டெட்ராய்டல் சொன்னால் இது ஆக்டாய்டல். ஸோ இது ஆக்டாய்டல் சொன்னால் இது டெட்ராஹெட்ரல். சரிங்களா? இப்போ இதே டயக்ராமை இதில் அப்ளை பண்ணணும். சரிங்களா? அப்போ இந்த ஃபீல்டில் ஜென்ரலாக முன்ன போட்ட மாதிரி இங்கே A2G T2G இங்கே T1G. சரிங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல T1 T2 A2. சரிங்களா? இப்போ ஆக்டாய்டல் ஃபீல்டு எது, நார்மல் டிரான்சிஷன் ஆர் எலக்ட்ரான் ப்ரமோஷன் D2 D7 இந்த பக்கம். சரிங்களா? அப்போ இதில் ஆக்டாய்டல் என்ன டெட்ராய்டல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆக்டாய்டல் அப்படிங்கும்போது D2 D7 ஆக்டாய்டலாக இருக்கும்போது D3 D8 எப்படி இருக்கும், டெட்ராய்டலாக இருக்கும். இந்த பக்கம் ஆக்டாய்டல் அண்டு டெட்ராய்டல். ஆக்டாய்டல் அங்கே என்ன இருக்குது, D2 D7 இருக்குது. இங்கே D3 D8 வந்து ஆக்டாய்டல், D2 D7 வந்து டெட்ராய்டல். இதுதான் இந்த ஆர்கல் டயக்ராமுடைய ஒட்டுமொத்த சாராம்சம். சரிங்களா? இந்த கான்செப்ட் கிளியராக தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கல் டயக்ராமை அதனுடைய ஸ்ப்ளிட்டிங் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்போ நம்ம நார்மலாக என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் ப்ரமோஷன் ஆர் நார்மல் டிரான்சிஷன் அப்படின்னா என்ன, ஹோல் இன்வர்ஷன் ஆர் ஹோல் ஃபார்மலிசம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு இது எந்த ஃபீல்டில், இது ஆக்டாய்டல் ஃபீல்டில் இருந்தால் இது டெட்ராய்டல், இது டெட்ராய்டல் இருந்தால் அது ஆக்டாய்டல். இதுதான் அதுக்கான டயக்ராம். சரிங்களா? இந்த டயக்ராமை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கக்கூடிய அந்த கான்ஃபிகரேஷனுக்கு அந்த சிஸ்டத்துக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் D3 சிஸ்டம் கொடுக்குறாங்க, இல்லைனா D4 சிஸ்டம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அதனுடைய ஸ்ப்ளிட்டிங்கை நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அடுத்தது எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஆர்கல் டயக்ராம் வரக்கூடிய எக்ஸாம்பிள், ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். டைட்டானியம் எக்ஸாய்டேட், அப்போது TiH2O6 2+. சரிங்களா? இதனுடைய டோட்டல் நம்பர் ஆஃப் டிரான்சிஷன் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் டிரான்சிஷன். அப்போ முதல்ல டைட்டானியம் 2+, டைட்டானியம் 2+, ஸ்காண்டியம் டைட்டானியம். டைட்டானியத்தினுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 3d2 4s2. சரிங்களா? அப்போ 2+ அப்படிங்கிறதுனால என்ன கிடைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா
3d2. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடியது d2 சிஸ்டம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சாச்சு, d2 சிஸ்டம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. இந்த d2 சிஸ்டம் அப்படிங்கிறதுனால d2 அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது என்னது, அதனுடைய டேர்ம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது f3 தான் அதனுடைய டேர்ம். இப்போ அப்படி உங்களுக்கு தெரியலன்னு சொன்னால் நம்ம அந்த எலக்ட்ரானை ஃபில் பண்ணிவிட்டு அதனுடைய ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அப்போ 2 ஸ்பின்னுடைய வேல்யூ 1, ஸோ 1. அப்போ 2s + 1 கண்டுபிடிச்சா 3. அப்போது நம்ம ஆல்ரெடி d1 d2 d3 அதே மாதிரி d9 d8 அதே மாதிரி d7 சரிங்களா, d4 d6 இதுக்கு எல்லாமே பார்த்தா d டேர்ம், இதுக்கு 2, இதுக்கு f3 f4 இதுக்கு d5 அப்படிங்கிறத நம்ம இதில் டீட்டெயில்டாக பார்த்தோம். இதில் நமக்கு கிடைக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த d2 சிஸ்டம் என்ன ஃபீல்டு, ஆக்டாய்டல் ஃபீல்டு. ஏன்னா 6 அப்படிங்கிறது ஆக்டாய்டல் ஃபீல்டு. அப்போது இங்கே கிடைக்கக்கூடியது ஆக்டாய்டல். அப்போ இதுக்கு நமக்கு கண்டிப்பாக இது தெரிஞ்சாச்சு. d2 சிஸ்டம் அதனுடைய டேர்ம் என்னது f3, அது என்ன சிஸ்டம், ஆக்டாய்டல் சிஸ்டம். சரிங்களா, இப்போ இந்த 3 நமக்கு தெரிஞ்சாச்சு. இந்த 3 பேஸ் பண்ணி தான் இதில் எத்தனை டிரான்சிஷன் பாசிபிள் கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனை பொறுத்து இதில் எதெல்லாம் பாசிபிள் அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா, இங்கே T2Gலேருந்து டிரான்சிஷன் ஆகுதா இல்லை T1Gலேருந்து டிரான்சிஷன் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். இங்கே நம்ம நல்லா கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்கக்கூடியது d2 சிஸ்டம், அதனுடைய எனர்ஜி லெவல் சிஸ்டம் என்னது d2, அதனுடைய டேர்ம் வந்து f3. அப்போ இந்த d2 எங்கே வருதுன்னு பார்க்கும்போது ஆக்டாய்டல் ஃபீல்டில். சரிங்களா, எங்கே வருது, d2 அண்ட் d7 ரெண்டுத்துக்குமே சேம் தான். அப்போது d2 சிஸ்டம் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இதனுடைய டிரான்சிஷன் T1Gலேருந்து A2G, T1Gலேருந்து T1GP, T1Gலேருந்து T2G. இதுதான் நடக்கக்கூடிய 3 டிரான்சிஷன். அப்போது இதனுடைய டேர்ம் என்னது f3. ஸோ டேர்ம் என்னது f3 டேர்ம். இதனுடைய சொல்யூஷன் பாருங்கள், டேர்ம் வந்து என்னது f3 டேர்ம். இதனுடைய டிரான்சிஷன் எங்கே T1G, அதனுடைய ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி 3. அப்போ T1G 3 2 எங்கே வந்துருக்கு, ஃபஸ்ட்டு A2G 3 லாஸ்ட்டாக இருக்கக்கூடியது T1G, அதனுடைய டேர்ம் தான் f3, இந்த 3ன்னு போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது A2G, அதனுடைய டேர்ம் வந்து 3. அப்போ T1G 3 2 A2G 3. செகண்ட் ஒன் T1G 3 2 செகண்ட் டிரான்சிஷன் T1Gலேருந்து T1GP P ஆர்பிட்டாலுக்கு. அப்போது T1G P இங்கே 3. நெக்ஸ்ட்டு T1G 3லேருந்து T2G 3. சரிங்களா, அப்போது T2G 3. இப்போ இதுதான் டோட்டலாக நடக்கக்கூடிய டிரான்சிஷன். எத்தனை, 3 டிரான்சிஷன் வந்து நமக்கு பாசிபிள். அப்போது கொடுத்துருக்கக்கூடியது T1G 3 அண்டு 3. இப்போ கொடுத்துருக்கக்கூடியது இதில் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே 3 இருக்குது, இதுவும் 3 இருக்குது, இதுவும் 3 இருக்குது. ஆனால் இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, அந்த A2G அப்படிங்கிறது எங்கே வருது, இந்த D2க்கு டெட்ராய்டல் ஃபீல்டு வருது. ஆனால் இங்கே இருக்கக்கூடியது என்னது, அதனுடைய ஆக்டாய்டல் ஃபீல்டு. அப்போது D2 சிஸ்டம் எங்கே இருக்குது, ஆக்டாய்டல் ஃபீல்டு இருக்குது. அப்போ இந்த சைடு இருக்கிறது தான் அதனுடைய டிரான்சிஷன். அப்போ கிரவுண்ட் ஸ்டேட் இங்கேருந்து T1Gலேருந்து T2G, T1லேருந்து T1GP, T1Gலேருந்து T2G எனக்கு நடக்கக்கூடிய டிரான்சிஷன் 3 டிரான்சிஷன் பாசிபிள். அப்போ கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனில் எது கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு கரெக்டான ஆப்ஷன். கிடைக்கக்கூடிய டிரான்சிஷன் ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருப்போம், எஃப் டேர்முக்கு டோட்டலாக எத்தனை டிரான்சிஷன் பாசிபிள் அப்படின்னா 3 டிரான்சிஷன் வந்து இந்த எஃப் டேர்முக்கு பாசிபிள். அப்போது கொடுத்துருக்க கொஷினை இந்த டயக்ராம் நமக்கு தெரிஞ்சால் ஈஸியாக என்ன டிரான்சிஷன் எத்தனை டிரான்சிஷன் அப்படின்றத நம்மளால் டீட்டெயில்டாக சொல்ல முடியும். லாஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அடுத்தது இந்த ஆர்கல் டயக்ராமில் லாஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய எக்ஸாம்பிள் குரோமியம் F6 எக்ஸாஃப்ளூரோ குரோமியம் அதனுடைய 3+, அப்போ 3- ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ நம்ம இந்த குரோமியத்துக்கு அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா +3. இந்த குரோமியத்துக்கு அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 3d4 4s2. சரிங்களா, d4s2 சிஸ்டம். அப்போ 3+ அப்படிங்கிறதுனால இது என்ன சிஸ்டம், d3 சிஸ்டம். சரிங்களா, இது என்ன சிஸ்டம், d3 சிஸ்டம். இந்த d3 சிஸ்டம் அப்படிங்கும்போது இங்கே இருக்கக்கூடிய ஃபீல்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆக்டாய்டல் ஃபீல்டு d3 அண்டு ஆக்டாய்டல் ஃபீல்டு. இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் டிரான்சிஷன் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. அப்போது இந்த d3க்கு கால்குலேட் பண்ணும்போது அதனுடைய ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி 1 2 3. அப்போது 2 அதனுடைய ஸ்ப்ளிட்டிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்ப்ளிட்டிங், அதாவது n/2ன்னு சொல்லுவோமா. அப்போ டோட்டலாக கால்குலேட் பண்ணால் இதுக்கு அதனுடைய ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி 4 கிடைக்கும். அப்போ n+1 நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் +1. அப்போ n+1 அதை பேஸ் பண்ணி சொல்லலாம். என்னன்றது நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் 3
+ 1 4. அப்போ அதனுடைய ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி 4. அதனுடைய டேர்ம் என்னது எஃப். அப்போது இதில் கிடைக்கக்கூடிய டேர்ம் என்ன பார்த்தீங்கன்னா F4 டேர்ம். என்ன டேர்ம் F4. அப்போ F4னு கண்டுபிடிச்சாச்சு. ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் அந்த D1 D2 Dn அண்ட் D10-Nக்கு இதே சேம் ஃபார்முலா தான். அப்போ நம்ம பார்க்கும்போது D3 சிஸ்டம் ஆக்டாய்டல் ஃபீல்டில் எங்கே வருதுன்னு பார்க்கணும். இங்கே இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா D3 ஆக்டாய்டல் ஃபீல்டு. அப்போ ஸோ நடக்கக்கூடிய ஸ்ப்ளிட்டிங் இங்கே தான் நடக்கும். சரிங்களா? நடக்கக்கூடிய ஸ்ப்ளிட்டிங் இது இந்த பக்கம் தான் நடக்கும். அப்போ A2Gயிலிருந்து T1GP, A2Gயிலிருந்து T1G, A2Gயிலிருந்து T2G, இதுதான் இதில் நடக்கக்கூடிய 3 ஸ்ப்ளிட்டிங். அப்போது இதில் நடக்கக்கூடிய ஸ்ப்ளிட்டிங் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கான சொல்யூஷன் அப்படின்னு பார்த்துங்க. ஃபஸ்ட்டு A2G 4, ஏன்னா அதனுடைய டேர்ம் வந்து 4. ஃபஸ்ட் இருக்கக்கூடியது T1GP 4. சரிங்களா? அடுத்தது A2G4 to A2G4லேருந்து T1G4. நெக்ஸ்ட்டு A2G4லேருந்து என்னது T2G4. இதுதான் என்னது இந்த குரோமியம் காம்ப்ளெக்ஸுக்கு கிடைக்கக்கூடிய டிரான்சிஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 டிரான்சிஷன் வந்து பாசிபிள். முன்னே என்ன பார்த்தோமோ அதே சேம் தான். இதில் கிளியராக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடியது எந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது, அதாவது இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் படி வரக்கூடிய சிஸ்டம் என்ன, இங்கே கொடுத்துருக்கூடியது ஆக்டாய்டல் ஃபீல்டா டெட்ராய்டல் ஃபீல்டா. அப்போ ஆக்டாய்டல் ஃபீல்டு. சரிங்களா? அப்போ D3 எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் வரும் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு லெஃப்ட் சைட் வரும். சரிங்களா? அப்போ இந்த டயக்ராமை பேஸ் பண்ணி இங்கே நடக்கக்கூடிய டிரான்சிஷன் தான் இதில் நடக்கக்கூடிய டிரான்சிஷன். இதில் நீங்கள் ஜென்ரலாக தெரிஞ்சுக்க வேண்டியது D டேர்ம் அண்டு F டேர்ம். D டேர்முக்கு எப்போவுமே எத்தனை டிரான்சிஷன் பாசிபிள்னா ஒரே ஒரு டிரான்சிஷன் தான் பாசிபிள். இதே வந்து F டேர்முக்கு வரும்போது நமக்கு 3 டிரான்சிஷன் வந்து பாசிபிள். சரிங்களா? இதுதான் இந்த ஆர்கல் டயக்ராமில் வரக்கூடிய கிளியரான கான்செப்ட். சரிங்களா? இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி இதில் இந்த ஆர்கல் டயக்ராமில் நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா எதெல்லாம் எலக்ட்ரான் ப்ரமோஷன் அப்படிங்கிறது. சரிங்களா? எலக்ட்ரான் ப்ரமோஷன் அப்படிங்கிறது 2 T2G ஆர்பிட்டல் சேமாக இருந்தால் அது எலக்ட்ரான் ப்ரமோஷன். 1 or 2 எலக்ட்ரான் லெஸ் தென் ஆஃப் ஃபீல்டு ஆர் ஃபுல்லி ஃபீல்டு. லெஸ் தென் ஆஃப் ஃபீல்டுலேருந்து 1 or 2 எலக்ட்ரான் கம்மியாக இருக்கலாம். இல்லைனா ஃபுல்லி ஃபீல்டு ஆர்பிட்டல்லேருந்து 1 or 2 எலக்ட்ரான் கம்மியாக இருந்தால் அது ஹோல் இன்வெர்ஷன் ஆர் ஓர் ஃபார்மலிசம். சரிங்களா? இந்த 2 கான்செப்டை பேஸ் பண்ணி அதனுடைய டேர்ம், அதாவது D1க்கு என்ன டேர்ம் கிடைக்குது, D2க்கு என்ன டேர்ம் கிடைக்குது அப்படிங்கிறத ஒவ்வொன்றா கிளியராக பார்த்துட்டு இதில் எத்தனை டிரான்சிஷன் பாசிபிள் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த டயக்ராம் மூலிமா, அதாவது எலக்ட்ரான் ப்ரொமோஷனுக்கும் ஹோல் இன்வெர்ஷனுக்கும் எப்படி இருக்கணும் அதனுடைய ஆப்போசிட்டில் இருக்குது. இது ஆக்டாய்டல்னா அது டெட்ராய்டல், இது டெட்ராய்டல்னா அது ஆக்டாய்டல் ஃபீல்டில் இருக்கணும். அதற்கு ரெண்டுமே நேர் ஆப்போசிட். இந்த 2 கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், கொடுத்துருக்கக்கூடிய அந்த காம்ப்ளெக்ஸுக்கு அதனுடைய எத்தனை டிரான்சிஷன் வந்து நமக்கு பாசிபிள் அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். தேங்க்யூ.